ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்லை, லைக்கை மட்டும் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸை வந்து 4 மடக்கி போட்டு வெட்டுவோம். ஆனால் இதை வந்து நான் 2 தான் மடித்து போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம டாட் அடிக்கிறது, தென் வந்து பட்டை இதெல்லாம் நம்ம தனியாக தான் கட் பண்ணுறோம். இது வந்து பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்காகவே எடுத்த வீடியோ தான் இது. கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மஸ்ட்டாக இதை பாருங்கள், இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ 2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேக் போர்ஷன் எடுத்ததுக்கப்புறமா கிளாத்தை வந்து கிராஸாக போட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இது மாதிரி 2 மடக்கி போட்டு துணியை கிராஸில் வச்சு தான் கட் பண்ணணும். ஸோ பிகினர்ஸுக்கு அது தெரியாது. ஸோ நான் எதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பேக்கு ஃப்ரண்ட் அளவெல்லாம் எடுத்து துணியை 2 மடித்து போட்டிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் நெக்குக்கு இப்போது கழுத்து அகலம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்து இறக்கம் வந்து 9 எடுத்திருக்கேன், 9 இன்ச் எடுத்திருக்கேன். அப்புறமா ஷோல்டர் 3 இன்ச் எடுத்திருக்கேன். கச்சத்தோட அளவு வந்து 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். இதை இப்போது எல்லாத்தையும் இது மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வரைஞ்சி வெட்டி எடுக்கலாம். Keep you in my heart, and my heart is where you are. I still think of you, I want you coming back. Call me when you want, baby, I can't take it on my heart. Yeah, yeah, give me your love, yeah, yeah. Call me when you want, baby, I can't take it on my heart. Yeah, yeah, give me your love, yeah, yeah, yeah. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக் பீஸை இது மாதிரி ஒரு வேஸ்ட்டு அட்டை எடுத்து அதில் வரைஞ்சி இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் அளவை அப்படியே நீங்கள் இதில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஆனால் கழுத்தை மட்டும் அளந்து வெட்டக்கூடாது. கழுத்துக்கு நேர்கோடாட்டு நம்ம எடுத்து விடுவோம். அப்புறமா ஃப்ரண்ட் கழுத்துக்கு 6.5 இன்ச் எடுத்து அதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணால் போதும். இப்போது கஷத்தையும் பேக் பீஸுக்கு நம்ம எப்படி நம்ம வெட்டி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுங்க. இது நீங்கள் சார்ட் பேப்பரில் கூட கட் பண்ணி எடுக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து வேஸ்ட்டாக இது மாதிரி இருக்க பைண்டில் கட் பண்ணியிருக்கேன். எதுக்கு சும்மா அதுக்குன்னு ரூபாய் செலவாக்கணும் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் கூட கட் பண்ணலாம். என்னோடய கஸ்டமருக்கு வந்து நான் கிராஸ் கட்டிங் கட் பண்ணுறது இப்படி தான் கட் பண்ணுவேன். ஏன்னா ரெகுலராக அவங்க என்கிட்ட தந்துட்டு இருக்கனால அதை கட் பண்ணி வச்சுருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா துணியில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இதுன்னா உடனே இதை வரைஞ்சி கட் பண்ணால் போதும். இப்போது ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்து இறக்கம் வந்து 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதை இதில் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது பட்டை வெட்டுறதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்து இது மாதிரி அந்த டாட்டோட எண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பட்டை வெட்டக்குள்ளே ஒரு மார்க்கிங் கிடைக்கும். இப்போ அதை நம்ம மேல் போர்ஷனை கொஞ்சம் வளைச்சி வரைஞ்சி விடலாம். வரைஞ்சி விட்டதுக்கப்புறமா இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு கிராஸ் கட்டிங் கட் பண்ண வேண்டிய அந்த அளவு வந்து சரியாக கிடச்சி, இனிமேல் வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தை வந்து 2 மடித்து போட்டு அதுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சு கட் பண்ணி எடுங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது உங்களோட ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி கட் பண்ணி வைக்கலாம். கிராஸ் கட்டிங் கட் பண்ணுறவங்களும் சரி, கிராஸ் கட்டிங் பண்ணாத நேராக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய அளவு வந்து எப்போவுமே இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு.
இப்போது நீட்டாக இதை வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம். And I keep you in my heart is where you are. I still think of you, I want you coming back. I remember when we were staring a photo. Don't forget the way you look me in the eyes. இப்போது கட் பண்ணதுக்கப்புறமா பட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம பட்டை வந்து தனியாக தான் கட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் கட் பண்ணோம். இப்போ பட்டைக்கான கிளாத்தோட அந்த பீஸை எடுத்து இது மாதிரி வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா பட்டையை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போது வெட்டி எடுத்த லைனிங்கை நம்ம ப்ளவுஸ் பீஸோட மேல் பாகத்தில் வச்சு கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். க்ராஸ் கட்டிங் அவ்வளோதான். இது பிகினர்ஸுக்கு தான் நான் இப்படியே ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக தைக்கிறவங்க அவங்க ஸ்டைலில் தைப்பாங்க. ஸோ பிகினர்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் போர்ஷன் கண்டிப்பாக க்ராஸ் கட்டிங்கில் தான் ப்ளவுஸ் பீஸும் கட் பண்ணணும். லைனிங் எப்படி கட் பண்ணிங்களோ அது மாதிரி க்ராஸாக போட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பட்டையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு ப்ளவுஸ் வந்து தனியாக தான் சாரியிலேருந்து பீஸ் வெட்டி தான் தைப்பேன். அதனால் நான் இந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து தாராளமாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதாங்க க்ராஸ் கட்டிங். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.